கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ட் அவர். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். தேவர் ஜெயந்தி, மருதுபாண்டியர்களுடைய ஜெயந்தி நினைவு நாளாக வந்திருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களே ஜெகஜோதியாக இருக்கிறது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் அஞ்சல் செலுத்த இருக்கிறாங்க. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் ரத்த கையெழுத்து ஒன்று போட்டிருக்காரு. ரத்த கையெழுத்தா ரத்த கண்ணீரான்ட்டு பல கேள்விகள் கூட எழுந்து கொண்டிருக்க சூழல்ல ஏன் இந்த மாதிரியான கீழ்த்தரமா இருக்காங்க? ஒரு திராவிட இயக்கம்னு சொல்ற கூட ஒரு வெக்கமா இருக்கு. முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வாங்குறதுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கலான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் நடந்துருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா ஒரு ஆகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர், ஒரு ஆகச்சிறந்த தலைவர். மருதுபாண்டியர்களும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளிகள், ஆகச்சிறந்த தலைவர்கள். வேலுநாச்சியார் அம்மாவும் அதே மாதிரிதான் ஆகச்சிறந்த போராளிகள், ஆகச்சிறந்த தலைவர்கள். அந்த சமூகம் தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சமூகமா இருக்குது முக்குளத்தூர் சமூகம். ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த சமூகத்துக்கு பாஜக, RSS, அதிமுக என்ன செஞ்சு? அதிமுக செஞ்சது கூட நான் ஒத்துக்கிறேன், செஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். பாஜக, RSS என்ன பண்ணுச்சு? இந்த அதிமுக காரங்க நான் கேட்கிறேன், பாஜக RSS கூட்டணின்னு சொல்றீங்க, நரேந்திர மோடி, அமித்ஷா தான் எங்க டேடின்றீங்க. எப்படி வெக்கமே இல்லாம நீங்க இந்த புரட்சி தமிழர்ன்றீங்க? எடப்பாடி புரட்சி தமிழர் மக்கள் பட்டம் கொடுக்கணும், நீ கொடுக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு, 10.5% வச்சுக்கோங்க. 7.5 கூட விட்டுருங்க, அதை கூட நம்ம எதிர்த்து பேச வேண்டாம். 10.5 வன்னியர் கொடுத்தாரு. அதுல முக்குளத்தூர் சமூகம் தானே பாதிக்கப்பட்டான். முக்குளத்தூர் சமூகம் தானே பாதிக்கப்பட்டான். முக்குளத்தூர் சமூகத்துக்கு பல துரோகங்களை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் சமூகத்துக்கு எந்த நல்லதும் செஞ்சது கிடையாது. முக்குளத்தூர் அமைச்சர்களை புறக்கணிக்கிறாரு. முக்குளத்தூரோட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதிமுக புறக்கணிக்கிறாரு. ஓபிஎஸ் நிலைமை என்ன? சசிகலா நிலைமை என்ன? தினகர் நிலைமை என்ன? சொல்லுங்க நீங்க. வெக்கமே இல்லாம இந்த மதுரையில உட்காந்துருக்காங்க 2 பேரு, இந்த ஆர்.பி. உதயகுமார், இந்த செல்லூர் ராஜ், ரத்த கையெழுத்து செத்த கையெழுத்துன்னு உட்காந்து வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு அதிமுக, ஒரு திராவிட இயக்கம் எப்படியா பண்ணுவீங்க? அண்ணா பேரை போட்டு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ரத்த கையெழுத்து என்ன? ரத்த கையெழுத்து வாங்குற? பெருங்காமனூர்ல நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்க, வீர தியாகிகள். நேதாஜியோட படையில போய் முக்குளத்தூர் சமூகம் நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்க, ஐஎன்ஏல விடுதலை போராட்டத்துல போராடி. அப்ப நீ என்ன கிழிச்சேன்னு நான் கேட்கிறேன். ரத்த கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா உயிரை கொடுக்க போறீங்க? நீ சும்மா ரத்தத்தை போட்டு இந்த இது இருக்குல்ல, பின்ன வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லையா உங்களுக்கு? அண்ணா பேரை போட்டு நீங்க இதான் பண்ணுவீங்களா அதிமுக காரங்க? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, முக்குளத்தூர் சமூகத்தை ஏமாற்றுற வேலையை தான் இந்த பாஜக, RSS, அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மணிமண்டபம் யார் கட்டினா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டியிருக்கிறார். இன்னைக்கு வருட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்திடுறாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாக. நீங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு உரிமைகளுக்கு, அது இடஒதுக்கீடா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம். எத்தனை சமூகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூக அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க திமுக? இன்னைக்கு திமுக தான் முக்குளத்தூர் சமூகத்தை பாதுகாக்குது, முக்குளத்தூர் சமூகத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குது, அதிகாரம் கொடுக்குது, பதவிகள் கொடுக்குது, சலுகைகள் கொடுக்குது, எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தென் மாவட்ட மக்களை, முக்கியமா இந்த உசிலம்பட்டி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த தேனி மாவட்டம், இந்த மக்களை ஏமாத்துற வேலை தான் பாஜக, RSS, அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. இந்த அதிமுக கொத்தடிமைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாருமே நீங்க பாருங்களேன், சீமானா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி, எல்லாருமே முக்குளத்தூர் சமூகத்தை டார்கெட் பண்றாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை டார்கெட் பண்றாங்க, மு.க. தேவரை டார்கெட் பண்றாங்க, தூக்கி வச்சு பேசுறாங்க. ஆனா இவங்க உள்ளடி வேலை என்ன பாக்குறாங்கன்னா, முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிரான வேலையை தான் 50 பேரும் பாக்குறாங்க. இல்ல அப்படி என்ன எதிரான வேலை என்ன தோழர்? நான் என்ன கேட்கிறேன்னா, 2 சமூகத்தையும் சண்டையில் தூடுற சீமானு, நாம் தமிழர் கட்சியை சண்டையில் தூடுற தேவேந்திர குல சமூகமோ முக்குளத்தூர் சமூகமும் இணக்கமாக இருக்கணும், தோழர்களாக இருக்கணும், நம்ம நண்பர்களா இருக்கணும். நம்ம எல்லாருமே பட்டியல் சமூகம், எல்லாருமே முக்குளத்தூர் சமூகம், எல்லா சமூகமும் நம்ம தோழர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தென் மாவட்டத்துல ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கும் பஞ்சாயத்து பிரச்சனை நீ ஏன் எடுத்து விடுற? சீமான் பாண்டியர் யாருன்னு ஏன் கேட்கிற? யார் பாண்டியர் நீ ஏன் கேட்கிற? பாண்டியர் தான் நமக்கு தேவையா? ஜாதி பெருமை நமக்கு தேவையா? சொல்லுங்க நீங்க. நமக்கு கல்வி தேவை, வேலை வாய்ப்பு தேவை, சுகாதாரம் தேவை, பொருளாதாரம் தேவை, நல்ல வாழ்க்கை தேவை, நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த வாழ்க்கை தான் நம்ம எல்லா சாதிக்கும் தேவை. நீ பாண்டியர் யாருன்னு ஏன் கேட்கிற? தென் மாவட்டத்துல 2 சமூகத்துக்கு பஞ்சாயத்து சீமான் பண்ணது. சீமான் முக்குளத்தூர் சமூகம் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகத்துடைய துரோகி. நாம் தமிழர் கட்சியில் தம்பிகள் அம்பிட்டு போயிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க தோழர். ஒரு சமூகம் பிரச்சனை சண்டை போடாம பல ஆண்டுகளா முன்னாடி கொதிநிலைகள் இருந்தது, பஞ்சாயத்து கலவரங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இப்ப எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை கெடுக்கிற வேலை பாக்குற சீமான் நாம் தமிழர் கட்சி அந்த பாத்துக்கிட்டு இருக்க. முக்குளத்தூர் சமூக அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறதே கிடையாது அதிமுக. இதான் உண்மை. முக்குளத்தூர் எம்பி, எம்எல்ஏக்களை மதிக்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஜாதியை யார் தூக்கி பிடிக்கிறா? திமுக தூக்கி பிடிக்குதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூக்கி பிடிக்கிறாரா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூக்கி பிடிக்கிறாங்களா? இல்ல, நீங்க தான் தூக்கி பிடிக்கிறீங்க.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்துல எவ்வளவு ஃபார்வர்ட் பிளாக் வச்சிருக்கீங்க நீங்க? 15-20 ஃபார்வர்ட் பிளாக் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த உசிலம்பட்டி சீட்டுக்காக, மதுரை சீட்டுக்காக, எம்எல்ஏ எம்பி சீட்டு இருக்குல்ல தென் மாவட்டத்துல, இந்த சீட்டுகளுக்காக நீங்க அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ளே. ஒற்றுமை இருக்கா உங்களுக்குள்ள? சொல்லுங்க நீங்க. ஒற்றுமை இருக்கா முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ள? எங்க ஒற்றுமை இருக்கு? உங்களுக்குள்ளே இல்லையே. கல்லர் மரவர் அகமடியான பிரிஞ்சு அடிச்சு நாடிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து நம் சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், பிற சமூகத்திலேயே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்மளாம் தமிழர்கள், அதை புரிஞ்சுக்கணும். சாதியே கிடையாது நமக்குள்ள. நம்ம தமிழர்கள், திராவிடர்கள். ஓகே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனை, இந்த சமூக, இந்த தென் மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையை தூண்டுற வேலையை தான் இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் கட்சி சீமானும் பாக்குறாங்க. இதை வந்து முக்குளத்தூர் சமூகம் விழித்துக்கொள்ளணும். முக்குளத்தூர் சமூகம் யார ஆதரிச்சு நிக்கணும்னா, இந்த தருணத்துல திமுகவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் இந்தியா கூட்டணியும் தான் ஆதரிச்சு நிக்கணும். ஏன்னா அவங்க தானே இந்த சமூகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு, எல்லா துறைகளும், கல்வியில இருந்து எல்லாத்துக்குமே வந்து திமுக அவ்வளவு செஞ்சிருக்குது முக்குளத்தூர் சமூகத்துக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு முக்குளத்தூர் சமூகம் பயனடைதா இல்லையா? எம்பிசியில பயனடைக்கிறீங்களா இல்லையா? ஓபிசி, பிசி இடஒதுக்கீடு யாரு கொடுத்தா? முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேனா போட்ட கையெழுத்தால வந்தது அது. அப்ப யார் உங்களுக்கு 69% இடஒதுக்கீடு கொடுத்தது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய சமூக சீர்திருத்தம், பெரியாருடைய சமூக சீர்திருத்தம், அண்ணாவுடைய சமூக சீர்திருத்தம் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நன்றியை மறந்துடாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஆகையால் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி, முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர், இவர்கள் அனைவருக்குமே சிறப்பு செய்யறது யாரு? திமுக அரசு தான் சிறப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆர்.பி. உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அம்பிட்டு பேருமே முக்குளத்தூர் சமூகத்தை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். உண்மை, எந்த மாற்றங்களுமே கிடையாது. அப்ப நீ ஏன் சாதி சண்டையை தூண்டி விடுற? நீங்க RSS பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள, மதுரைக்குள்ள, முக்கியமா மதுரைக்குள்ளே பேசுவோம், நம்ம தென் மாவட்டத்திலே பேசுவோம். எல்லா ரவுடி, கிரிமினல், அக்யூஸ்ட், மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கி எல்லாருமே இந்த கட்சியில சேர்த்து வச்சிருக்கான். நீங்க முக்குளத்தூர் சமூகத்துல பல பேர் மிஸ்யூஸ் பண்றான். முக்குளத்தூர் சமூக இளைஞர்களை மிஸ்யூஸ் பண்றான், பட்டியல் சமூக இளைஞர்களை மிஸ்யூஸ் பண்றான், ஜாதி கலவரம், மத கலவரத்தை தூண்டுறான். RSS பாஜக தென் மாவட்டத்தில் உட்காந்துக்கிட்டு, மதுரைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய பேராபத்து தமிழ்நாட்டுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய பேராபத்து. நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முக்குளத்தூர் சமூகத்துடைய தலைவர்கள் மூக்கையா தேவர், முத்துராமலிங்க தேவர், வேலுநாச்சியார், மருதுபடி எல்லாருக்குமான தலைவர் தான் அவங்க. அந்த சாதி தலைவர் முதல் கிடையாது. அவங்க பொதுவான தலைவர்கள். அவர்கள் நீங்க ஜாதி அடையாளத்தை கொடுத்து கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸ், அராஜகம், வன்முறைகளை வந்து நீங்க தூண்டுறீங்க. RSS பாஜக சங்கிகள், இந்த கொத்தடிமைகள் எல்லாம் தூண்டுறீங்க. அப்ப தயவுசெய்து பண்ணாதீங்க அதை. இதை வந்து தமிழ் சமூகம், தமிழக இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், தென் மாவட்டத்து மக்கள் உணரணும், புரிஞ்சுக்கணும். யார் நம்ம எதிரி? பாஜக, RSS, பார்ப்பனியம், பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனை கட்டமைப்பு தான் நமக்கு எதிரி. சாதி தான் நமக்கு எதிரி, மதவெறி தான் நமக்கு எதிரி, சாதி வெறி தான் நமக்கு எதிரி. நம்ம வந்து தமிழர்கள், திராவிடர்கள், அந்த ஒற்றுமை நமக்கு வேணும்ன்றத தயவு செய்து இந்த பசுமன் நிகழ்வே பாத்தீங்கன்னா ஒரு நல்லிணக்க நிகழ்வு. எல்லா ஜாதிக்காரன் தான் வந்து முத்துராமலிங்க தேவர் அஞ்சலி செலுத்துறான். அதே மாதிரி இமானுவேல் சேகரனுக்கு நினைவஞ்சலி ஜெயந்தினா எல்லாரும் தான் போறான். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் இருக்கு தென் மாவட்டம். கடந்த ஒரு 5 வருஷமா நான் பாக்குறேன், 2020 வச்சுக்கோங்க. இப்ப திரும்ப இந்த பிரச்சனையை தூண்டுறாங்க. இது பேராபத்து. தயவு செய்து மக்கள் விழித்துக்கோ. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இது திமுகக்கு எதிராக வந்து இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி வாங்குறதுக்காகவா, இல்ல சசிகலா, தினகரன், OPS எல்லாம் உங்களை வந்து முக்குளத்தூர் வந்து ஏத்துக்கல, எடப்பாடியை தான் ஏத்துக்கிறாங்கன்றதுக்காகவா? எடப்பாடியை முக்குளத்தூர் சமூகம் ஏத்துக்காது. சசிகலா, டிடிவி தினகரன், OPS வந்து தயவு செய்து அவர்கள் உணரணும், சமூகத்துக்கு நம்ம என்ன மாதிரி தவறுகளை பண்ணிருக்கிறோம், நமக்குள்ள எப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்றது தயவு செய்து உணரணும். திமுகவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்குளத்தூர் சமூகம் புறக்கணிக்காது. உண்மையிலே மனிதாபிமான மனசாட்சி இருக்கிறவன் யோசிச்சான்னா முக்குளத்தூர் சமூகத்துல திமுகவுக்கு தான் வாக்களிப்பான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆதரிப்பான். ஏன்னா இன்னைக்கு திமுக தான் தென் தமிழ்நாட்டுல வளர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. சிப்காட் வந்திருக்கு திருநெல்வேலியில, எவ்வளவு வளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விவசாயத்துறையா இருக்கலாம், சுகாதாரத்துறையா இருக்கலாம், இல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், கல்லூரிகளா இருக்கலாம், எல்லாமே இன்னைக்கு திமுக தென் தமிழ்நாடு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆகையால் வந்து தயவு செய்து வந்து எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் சமூக தலைவர் கிடையாது. இதெல்லாம் நாடகம். தேவருக்கு அஞ்சலி செலுத்த வருவது என்பது ஒரு நாடகம். என்னை பொறுத்தவரை கண்டிப்பா நீங்க பாருங்க, தென் மாவட்டம் முழுக்க முக்குளத்தூர் சமூகம் வாழக்கூடிய பெரும் பகுதிகள் அனைத்திலுமே அதிமுக படுதோல்வி அடையும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த அம்மா இருக்கிறப்ப அந்த அம்மா அந்த சமூகத்தை நல்லா வச்சிருந்தாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க துரோகம் பண்ணீங்க நீங்க எல்லாரும் அந்த சமூகத்துக்கு. சசிகலா, OPS, டிடிவி நிறைய யோசிக்கணும். சமூகத்துக்கு நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம்ன்றத. உங்களுக்கு ஒற்றுமை இருக்கா? சசிகலா, டிடிவி, OPS ஒற்றுமை இருக்கா? ஒரே சமூகத்துல நீங்க முக்குளத்தூர் தானே, ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ள நான் கேட்கிறேன். எங்க ஃபார்வர்ட் பிளாக் எத்தனை 20 வச்சிருக்கீங்க நீங்க? இப்ப இதுல வந்து முக்கியமா பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவர் வந்து பிஜேபியினுடைய தலைவராகும் போது இங்க வந்து இந்த முக்குளத்தூர் வந்து அவரை ஏத்துக்கிட்டு அப்ப எடப்பாடி விசேஷ் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணோம்னா 2026 தென் மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதி வெல்லாம் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் யாருமே முக்குளத்தூர் சமூக பிரதிநிதியா பார்க்கல.
முக்குலத்தோர் சமூக தலைவரா பார்க்கல. ம். RSS பாஜக தலைவர்கள் எப்படி முக்குலத்தோர் சமூக தலைவர் ஆக முடியும்? நீ தமிழனா இரு, யார வேணா நீ இரு, ம். நீ துணை ஜனாதிபதி கூட ஆக, நீ எந்த பதவி வேணாலும் நீ போ, நீ எப்படி தமிழனுக்கு நீ இணக்கமா இருப்ப? ம். RSS பாஜக தமிழனுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருது, ம். திட்டங்களை கொண்டு வருது, தமிழனுக்கு எதிரான வேலையை தான் பாக்கு. தமிழனால தூக்கி போட்டு மீதி. ம். தமிழனுக்கு மத்தியில் எங்க அரசு பங்களிப்பு கொடுத்திருக்க? ம். தமிழனுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்க? ம். முக்குலத்தோர் சமூகத்துக்கு அதிமுக என்ன பண்ணிருக்குது? ம். இப்ப இருக்க அதிமுக சொல்றேன், எடப்பாடி அதிமுக, பாஜக RSS என்ன பண்ணி, மோடி அமித்ஷா என்ன பண்ணிருக்காங்க? முக்குலத்தோருக்கு எத்தனை கவர்னர் கொடுத்திருக்கீங்க? ம். எத்தனை நீதிபதி கொடுத்திருக்கீங்க? எத்தனை உயர் பதவிகள் கொடுத்திருக்கீங்க முக்குலத்தோர் சமூகத்துக்கு? சொல்லுங்க. நீங்க எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கீங்க? சென்ட்ரல்ல மத்திய அரசு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்திருக்கீங்களா முக்குலத்தோருக்கு? ம். முக்குலத்தோருக்கு நீங்க எதுவுமே செய்யல. ம். துணை ஜனாதிபதி கொடுத்திருக்காங்க CP ராதாகிருஷ்ணனுக்கு. அவர் RSS காரர், தமிழ் நான் ஏத்துக்க முடியும். ம். நீ தமிழன் தான் பிறப்பல, தமிழர் தான் அவர் இல்லைன்னு நான் சொல்லல. RSS பாஜக இருக்கப்ப நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு ஆதரவா செயல்படுவீங்கன்னு நான் கேட்கிறேன். ம். அதனால RSS பாஜக யார் இருந்தாலும் அவர் தமிழர்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள், நல்ல நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மை. ம். இதை தயவு செய்து முக்குலத்தோர் சமூகம் விழித்துக் கொள்ளணும். RSS பாஜகவை ஆதரிக்காதீங்க, ம். மோடி அமித்ஷா பிஜேபி ஆதரிக்காதீங்க. ம். கண்டிப்பாக அவர்கள் எதிராக தான் இருப்பாங்க, எந்த காலத்திலும் எதிராக தான் இருப்பாங்க. இதான் உண்மை. சனாதன அரசியல், பார்ப்பன அரசியல், ஹிந்து மதவெறி அரசியல், இந்துத்துவ அரசியல் எப்படி தமிழர்களுக்கான அரசியலா மாறும் நான் கேட்கிறேன். ம். திராவிட அரசியல், அதிமுக அரசியல், திமுக அரசியல், ம். பெரியாரி அரசியல், அம்பேத்கரிய மார்க்சிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல். அது எப்படி உங்க மண்ணுக்கான அரசியல் நான் கேட்கிறேன். ம். ஆகையால் நீங்க பெருமைப்படாதீங்க. பாஜக RSS தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துது, துணை ஜனாதிபதி வர்றாரு, பாஜக தலைவர் வர்றான்னு பெருமைப்படாதீங்க. அது உங்களை ஆப்படிக்கிறதுக்கு நான் சொல்றேன். அப்ப உதயகுமார் அவங்களுடைய நாடகம் எடுபடாதா? நாடகம் கண்டிப்பா எடுபடாது. போன வருஷம் ரத்த கையெழுத்து செத்த கையெழுத்துன்னு வாங்கினா என்ன எடுபடுச்சு நான் கேட்கிறேன். ம். அதனால தயவு செய்து RB உதயகுமார், செல்லூர் ராஜே பாத்தீங்கன்னா ம். இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த சமூக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்காம பாருங்க, முன்னாள் MLAக்கள், MPக்கள் எல்லாருமே அதிமுக சமூகத்தை ஏமாத்துறாங்க. இதான் உண்மை. ம். திமுக தான் முக்குலத்தோர் சமூகத்தோட நிக்குது. திமுக MLAக்கள், MPக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்குலத்தோர் சமூகத்தோட இருக்காங்க. ம். அவங்க தான் ஆதரவா நிக்கிறாங்க, முக்குலத்தோர் சமூகத்தை எல்லாம் செய்யறாங்க. ஆக நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தென் மாவட்டம் முழுக்க திமுக மகத்தான வெற்றி பெறும். முக்குலத்தோர் சமூக வாக்கெல்லாம் திமுகவுக்கு தான் போகும். அதான் நடக்க போகுது. இந்தியா கூட்டணி தான் வாக்கு தான் போகும். முக்குலத்தோர் சமூக வாக்கு இந்தியா கூட்டணி தான் போகும். ஆகையால் தயவு செய்து முக்குலத்தோர் சமூக மக்கள் இந்த தேவர் ஜெயந்தியில் தயவு செய்து விழிச்சுக்கோங்க. யார் உண்மையிலே தேவரோட கருத்தையை தூக்கி பிடிக்கிறாங்க? தேவர் ஒரு இடதுசாரி, வலதுசாரி அல்ல. தேவருடைய ஆன்மீகம் என்பது பாஜக RSS உடைய இந்துத்துவ, இந்து வெறி ஆன்மீகம், பார்ப்பனிய ஆன்மீகம் கிடையாது. வள்ளலாருடைய மனிதவியல் ஆன்மீகம், உயிர்மனைய ஆன்மீகம் தேவரோடது. தேவர் என்பது தேவர் பாத்தீங்கன்னா நேதாஜியோட படை வீரர், சர்வார்கன் தெரியாம பாருங்க. அந்த உன்னோட படை வீரர் கிடையாது தேவர். தேவர் RSS ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்து மத வெறி அரசியல் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜாதி வெறி ஏற்றுக்கொள்ளவில்லை, மதவெறி ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் விரும்பினாரு. இதை தயவு செய்து RSS பாஜக தேவரை திருட பாக்குறான். மருது பாண்டியர், வேலுநாச்சியார், முக்குலத்தோர் சமூகத்தை திருட பாக்குறேன். வரலாறு புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. புரிந்து கொண்டு முக்குலத்தோர் சமூகம் விழித்துக் கொள்ளுது. இந்தியா கூட்டணி திமுகவை ஆதரிங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. நன்றி.